எங்கள் டேடிலாம் ரொம்ப வம்பு பிடிச்சவர். சின்ன வயசுலேருந்து நானும் எப்போது ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்பேன். ஒன்றுமே வாங்கி தர மாட்டார். ஆனால் இப்போ வேனுக்குன்னே பேக்கரி முன்னாடி ஃபோன் நின்றுட்டு, அம்மா பேக்கரி முன்னாடி இருக்கம்மா, எத்தனை கிலோ எது வேணும் அப்படின்னு கேட்காரு. என்ன நக்கல் பார்த்தீங்களா? ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு அதை நம்ம வெயிட்டை தூரமாக வச்சுக்கிறதா நம்ம பார்த்துக்கணும். ஹலோ மை டியர் ஃபேவரட் பீப்புள் ஆன் எர்த், நான் உங்கள் ஸ்வீதா. இன்னைக்கு நான் என்ன பத்தி பேச போறேன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி பத்தி தான் பேச போறேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பேரியாட்ரிக் சர்ஜரி மூலமா தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். பேரியாட்ரிக் சர்ஜரி அது மட்டும் அல்ல, வாழ்க்கை முறை மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமா தான் இந்த வெயிட் லாஸ், குறைஞ்ச வெயிட்ல அந்த குறைஞ்ச வெயிட்டை தூரமா வைக்கிறது இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமா மட்டும்தான் முடியும். ஸோ இதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இதை பத்தி சில கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி கௌரிமா எனக்கு கேட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்க கொஸ்டின்ஸுக்கு நான் பதில் அளிக்க போறேன். இந்த வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்கள் கௌரிமா. முதல் கேள்விக்கு போகலாமா? அது என்ன கேள்வி தெரியுமா? அவ பண்ணின ஆப்ரேஷனுக்கு பேரு பேரியாட்ரிக் சிகிச்சை. நம்மளுக்கே தெரியல பாருங்க, எப்படி ஒரு சிகிச்சை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. குண்டா இருக்கவங்க ஒல்லி ஆகக்கூடிய சிகிச்சை தான் இது. அப்படின்னா சிகிச்சை என்னன்னு எனக்கு முதல்ல தெரியாது. இப்போ நம்ம அவங்ககிட்ட நேராக கேட்போமா, பேரியாட்ரிக் சிகிச்சைன்னா என்ன, இதை யாரெல்லாம் செய்யலாம்? பேரியாட்ரிக் சர்ஜரி இது உடல் பருமனை குறைக்கிற ஒரு அறுவை சிகிச்சை முறை. இது எங்க பண்றாங்க அப்படின்னா வயிறுல பண்றாங்க. இந்த வயிறுல இப்ப எப்படி சிசரின் பண்ற மாதிரி வயிறை ஓபன் பண்ணி பண்ணிடுவாங்களா அப்படின்னா இல்லை. 3 ஓட்டைகள் போடுவாங்க வயிற்றுல. இது எண்டோஸ்கோபி மூலயமா இந்த சர்ஜரி பண்ணுறாங்க. இதுக்கு ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்து அந்த அனஸ்தீஷியனோட அப்ரூவல் வச்சு மட்டும்தான் இந்த சர்ஜரி நடக்கும். இந்த சர்ஜரி யாரெல்லாம் பண்ணலாம்? இந்த சர்ஜரி ஆக்சுவலி எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இது உடலில் நம்ம சாப்பிட்ற அளவு, அதாவது நம்ம பவுச் பெருசாக இருக்குது, நம்மளுடைய வயிறில் இருக்கிற இறைப்பை ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கும் போது என்ன செய்யும்? பசி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, செரிமான நேரங்கள் நமக்கு வித்தியாசப்படும். ஸோ அந்த செரிமான நேரங்கள் வித்தியாசப்படும் போது நமக்கு அந்த வெயிட் லாஸ் நமக்கு தேவையான வெயிட் லாஸ் நம்மளால பண்ண முடியாமல் இருக்கு. இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு மூலமாக நம்மளுடைய சாப்பாட்டு முறையை நம்ம திருப்பியும் சின்ன வயசுல இருந்தே மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். என்ன நமக்கு வேணும், என்ன வேண்டாங்கிறத நம்மளே நமக்கு சூஸ் பண்ண முடிகிற ஒரு திறமையை அந்த நமக்கு சர்ஜரி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக சில டயட் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை நோய் இருந்த பட்சத்தில் எனக்கு இந்த வெயிட் லாஸ் பண்ண முடியல, எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு முட்டியில் வலி வருது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ், நம்மளுக்கு ஹைட்டுக்கும் சரியான வெயிட்டு நம்ம இல்லை, நம்ம ஒபீஸ் கேட்டகரியில் வந்தோம் அப்படின்னா, இந்த கேட்டகரியில் வந்தவங்களுக்கு டயட் மூலியமாவோ ஒர்க் அவுட் மூலியமாவோ பெரிய ரிசல்ட் பார்க்க முடியாதவங்க இந்த சர்ஜரி பண்ணலாம். வயசானவங்க பண்ணலாமா அப்படின்னா, வயசானவங்களும் இந்த சர்ஜரி பண்ணலாம். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட இந்த சர்ஜரி நான் பண்ணி பார்த்துருந்துருக்கேன். ஸோ வயசானவங்களும் கண்டிப்பாக இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், இந்த பேரியாட்ரிக் சிகிச்சைன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இந்த சிகிச்சைக்கு டைப் ஒன்று இருக்குங்களா? அது என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியுடைய வகைகள் 2-3 வகைகள் இருக்குது. ஆனால் இந்த 2-3 வகைகளை நம்ம பேசும்போது நான் பேசுகிறது டாப்பில் எல்லாரும் யூஸ் பண்ணுற வகைகளை பற்றி நான் பேசுகிறேன். முதல் வேரியண்ட் மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுனால நான் இந்த முதல் 2-3 மட்டும் சொல்கிறேன். மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி மூலியமாக என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அதுதான் முதல் வகையான சர்ஜரி. இந்த சர்ஜரி தான் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க. 202 கிலோ, வெயிட் பண்ணுங்க, மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரிங்கிறது தான் வகையான சர்ஜரி. அந்த வகையான பேரியாட்ரிக் சர்ஜரி தான் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க. 202 கிலோ, அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அண்ட் ரொம்ப நாள் இந்த வெயிட் லாஸ் நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறாங்க. ரெண்டாவது வகை ஓரளவுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஒரு 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு ஸ்லீவ் கேஸ்ட்ராக்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டாவது வகை. இது மட்டும் இல்லாமல் இப்போது மார்க்கெட்டில் மோஞ்சாரோஸ் அண்ட் பலூன்
வாயில் போட்டு முழுங்குற மாதிரி ஒரு பலூன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதில் எனக்கு பண்ணது முதல் வகை மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி. எனக்கு பண்ண டாக்டர் பேர் டாக்டர் பாலமுருகன் சார். அவங்க அன்னை ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறாங்க கோயம்புத்தூர். அண்ட் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க தான் பேரியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் சீஃபாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சிகிச்சை பண்ண பிறகு அவங்க எவ்வளோ எடை குறைஞ்சது அப்படிங்கிறதையும் கேட்டோம். அவங்க எவ்வளோ இருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க நீங்களே. இந்த கேள்விக்கான பதில் இதோ நீங்க பாக்குறீங்க. நான் 202 கிலோ இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய வெயிட் வந்து 89 கேஜிஸ் கிட்ட இருக்கிறேன். இது பண்ண எதுவும் பயமா? பண்ணுனா எதுவும் உடம்பு முடியுமா? செலவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுனா அத்தாடி அவ்வளோதான், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். எம்மம்மா என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இந்த சர்ஜரி பண்ணா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், சில பண்ணவங்க நிறைய பேர் திரும்பி வரல, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், டாக்டர் பாலமுருகன் சார்கிட்ட பண்ண எந்த பேஷண்ட்டுமே இது வரைக்கும் நான் ஒரு 4 இயர்ஸாக நான் அவர் கூட ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நோ நெகட்டிவ் ஸ்டோரிஸ். நான் வந்து ஏன் டாக்டர் பாலமுருகன் சாரை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வேறு இடத்துல போய் பண்ணால் எனக்கு அது எவ்வளோ சேஃப்னு எனக்கு தெரியல. நான் எங்கே பண்ணேங்கிறது தான் எனக்கு வந்து உங்களுக்கு சொல்ல முடிகிற ஸ்டோரி. எனக்கு மற்றவங்க இப்படி பண்ணுறாங்க, அங்கே இப்படி பண்ணுறாங்க, எனக்கு தெரியாது அதை பற்றிலாம். எனக்கு தெரிஞ்சவருக்குங்க சார் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி தான் அவங்க ஆப்ரேஷனுக்கு இது பண்ணுறாங்க. இன்னொன்று, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரிஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தூக்கத்தில் தான் பிரச்சனை இருக்குது, கொரட்டை விடுறாங்க, இல்லை அவங்களுக்கு மூச்சு வாங்குது, நடக்கக்கூட முடியல அப்படிங்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன்னால் எந்த ஒரு பயமே இல்லை. நல்ல ஒரு அனஸ்தீஷியன் வந்து நம்ம டாக்டர்கிட்ட இருக்கிறாங்க. அனஸ்தீஷியாங்கிறது மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஆப்ரேஷன் அப்போ. அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாம் டாக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம டாக்டர் வந்து ஆப்ரேஷனே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம எதையாவது நம்மளை மாற்றிக்கிடணுமா? எதில் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எங்கேயாவது அதில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, நடந்து போகலாமா, சைக்கிள் போகலாமா, ஆட்டோவில் போகலாமா, பைக்கில் போகலாமா, இப்படி பல கொஸ்டின் வரும். பிள்ளைலாம் பெற்றுக்கலாமா, லேடிஸாக இருந்தால் பிள்ளை பெற்றுக்கலாமா, ஆம்பளைலாக இருந்தால் கல்யாணம் முடிக்கலாமா, லேடிஸ் வந்து திரும்பி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் பின்விளைவுகள் எதுவும் உண்டா? ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லலான்னு பார்த்தா இவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா. ஆப்வியஸ்லாம் நம்ம பாடியில் நம்ம ஒரு பெரிய ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படிங்கும் போது நமக்கு வர கேள்விகளில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ஆட்டோவில் போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஃப்ளைட்டில் முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ண முடியும். துவைக்க முடியும், கல்யாணம் பண்ண முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும். டேப்லெட் லைஃப் ஃபுல்லாக எடுக்கணுமா? டேப்லெட் எடுக்கணுமா, விட்டமின்ஸ் எடுக்கணுமா, இல்லை இது காலங்காலம் இந்த சில மாத்திரைலாம் லைஃப் லாங் அல்ல ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, அப்படி எதுவும் சாப்பிடணுமா? ஸோ போன கொஸ்டினில் ஒரு பகுதியை நான் விட்டுட்டேன். சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இதனால பக்க விளைவுகள், இதனால ஏதாவது விளைவுகள் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. ஏன் பண்ணலைங்கிறத நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஹேர் லாஸ் இருக்குது, முடி வந்து கொட்டுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சர்ஜரி முடிச்சு ஒரு 11 மாதத்துக்குள்ளேயே ஒரு ஆக்சிடெண்ட் மீட் பண்ணேன். எனக்கு ஒரு சைடில் ஃபுல்லாக அந்த முடி ஃபுல்லாக சரிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சைடு சரிச்சிட்டு போயிடுச்சுன்னு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு 2 சைடுமே ஈக்குவலான ஹேர் க்ரோத் இருக்குது. அண்ட் நான் வந்து லாங்காக என்னோடய ஹேர் வந்து ரொம்ப அப்படியே பெருசாக அப்படியே ரொம்ப ஃப்ளஃபி அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோடய ஹேர் டைப் வந்து லாங் அண்ட் தின் ஹேர் தான். அண்ட் இப்போது நான் பண்ணியிருக்கிற லேயர் கட் மூலயமா உங்களுக்கு கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியுது. ஸோ என்னோடய ஹேர் லாஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஏன்னா என்னுடைய சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்குறோம். நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம சாப்பிட்ற பவுச் சைஸ், நம்ம வயிறு வந்து குட்டியோண்டு வயிறு இருக்குது, அதில் நமக்கு தேவையான எல்லாமே அந்த வயிற்றில் கிடச்சிடாது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, எனக்கு வந்து இந்த நெஞ்சு எரியுறது, ஹார்ட் பர்ன் அண்ட் சில நேரம் தலை சுற்றுறது, இதெல்லாம் வந்து எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நானும் கேள்வியும் பட்டிருக்கிறேன்.
தலை சுற்றுறது ஏன் வருதுன்னா, தேவையான அளவு தண்ணி குடிக்காம இருக்கும்போது டீஹைட்ரேஷன் ஆறதுனால தலை சுற்றுறது வரும். அது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கே அது வரும். ஆனா நம்ம பவுச் இவ்வளோண்டு தான், நம்ம வயிறு இவ்வளோண்டு தாங்கிறபோது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, எங்களுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பேஷண்ட்டுமே சொல்லுவாங்க, எப்பவுமே உங்க கையில ஒரு 2 லிட்டர் வரைக்குமாச்சு ஒரு தண்ணி வந்து ஒரு ஹைட்ரேஷன் சோர்ஸ் நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தலை சுத்துறது உங்களுக்கு பெருசா உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து நெஞ்சு எரியுது. நெஞ்சு ஏன் எரியுது அப்படின்னா, நம்மளோட வயிறு ப்ளோண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நார்மல் ஃபுட்டுக்கு நம்ம திரும்பி வரும்போது ஆசைப்பட்டுட்டு நம்ம பழைய ஸ்வீட்டா அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று பொரிச்சதோ, ஏதோ கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கிறதோ நம்ம டக்குன்னு உள்ள எடுத்துக்கும் போது நெஞ்செரிச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பாடியை நம்ம 2வது தடவை பிறந்து வந்திருக்கிறோம். அதனால அந்த மாதிரி ஒரு சிவியர் காசுக்கெலாம் கொண்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. டேப்லெட் பற்றி பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த சைடு எஃபெக்ட்ஸை எல்லாத்தையும் குறைக்கிறது வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் தான். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக அந்த டேப்லெட் சாப்பிடணுமா? கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக அந்த டேப்லெட் சாப்பிடணும். மோஸ்ட்லி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்க 30+ ஏஜில் தான் பண்ணுறாங்க. 30+ ஏஜில் பண்ணும்போது ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு மேலாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆப்ரேஷன் பண்ணாமையே நம்ம அதிகமாக வெயிட்டில் இருந்ததுனால நம்ம உடம்பு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிருக்கும். இது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான கால்சியம், விட்டமின்ஸ் அண்ட் நம்ம போனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து மினரல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்காது. நம்ம இத்தனோண்டு பவுச் சைஸ் வேறு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இருக்கிற சோர்ஸை காலி பண்ணிட்டு இருக்கோம் உடம்பு. நமக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ், அன்னன்னைக்கு தேவையான மினரல்ஸ், கால்சியம், அயன், ப்ரோட்டீன் எப்படி கிடைக்கும்னா இந்த டேப்லெட்ஸ் மூலியமா நம்ம எடுத்துக்கிறோம். கிராஜுவலி நம்ம சாப்பிட்ற அளவு அதிகமாகும் போது நமக்கு மேபி அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து டாக்டருடைய ரெக்கமெண்டேஷன் மூலியமா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் சப்ளிமெண்ட்ஸ் லைஃப் லாங்காக எடுக்கணுமா அப்படின்னா 30 வயசுக்கு மேலே நார்மலாக இருக்கிறவங்களே சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்க தான் செய்யணும். நிறைய ப்ரோட்டீன் வருது, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா உங்கள் போனை நீங்கள் சரி பண்ணணுமா அப்படின்னு நிறைய ட்ரிங்க்ஸ் நார்மலாக இருக்கிறவங்களுக்கே வருது. ஸோ பேரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக லைஃப் லாங் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ பண்ணியாச்சு, அவங்க நல்லா நல்லா அழகாக செட்டில் ஆகிட்டாங்க, ரைட்டு. இப்போ திருப்பி உடம்பு பழையபடி மாதிரி கூடிருமா? அப்படியே நம்ம நல்லதுக்காக பண்ணுறோம், ஆனால் நம்ம அந்த அதுக்குறை நம்ம ஒன்றுமே செய்ய முடியல, கூடுமா கூடாதா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அப்பா கௌரிமா எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா? சரி, வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, திருப்பி கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. கூடுமா அப்படின்னா மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் பழைய மாதிரி நான் வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி தான் நான் சாப்பிடுவேன், நான் வந்து லேசியாக தான் இருப்பேன், ரொம்ப நான் வந்து பெருசாக எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பழைய பாடி வெயிட்டில் கிட்டத்தட்ட 12% வரைக்கும் உங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சர்ஜரி, ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணீங்கல்ல, மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சர்ஜரி பண்ணவங்களுக்கு. ஆனால் இந்த வெயிட் லாஸ் வந்து நமக்கு வந்து பெர்மனண்ட்டாக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டேன், ஆனால் பெர்மனண்ட்டாக அதை தூர தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் குண்டாக இருந்து நிறைய பேருக்கும் இருக்கும். ஏன் தெரியுமா? வாழ்க்கை ஃபுல்லாக குண்டு 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 குண்டுங்கிற பேர் நம்மளை சுற்றி சுற்றி அடிச்சிருக்கோம். ஒரு டைம் நம்மளை பார்த்து ஒருத்தங்க, என்னம்மா இவ்வளோண்டு சாப்பிட்ற, கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறதும். நான் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபுல் டைம் ஜும்பா ட்ரைனிங்கில் இறங்கினேன். நான் வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நிறைய முயற்சி பண்ணது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு அப்புறமா தான். என்னோட சர்ஜரி முடிச்சு ஆல்மோஸ்ட் 4 years, 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்ன வரைக்கும் நான் வெயிட்டை வந்து தூரமாக வச்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வெயிட் கெயின் ஆகலை. அண்ட் இன்னும் நான் இருக்க போகிற இந்த கடைசிக்கு ஒரு வெயிட்டும் நான் லாஸ் பண்ணிட்டேன்னா என்னோட ஃபுல் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். கடைசி கொஸ்டின், நிறைய கொஸ்டின் வரும் நம்மளுக்கு வந்து இது பண்ணும்போது பண்ணதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் வந்து அதையும் நான் எதுனாலும் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் சொல்லுவோம். அதுவும் போக அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு திருப்பி பழைய நிலைமைக்கு, அதாவது வேலைக்கு போகிறவங்க என்றைக்கு வேலைக்கு போகலாம், அவங்க ஆஃபீஸ் போவாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கலாம், வெளியில் நடக்கிறது வைக்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது, துணி துவைக்கலாமா, தலைக்கெல்லாம் குளிச்சுக்கலாமா, அவங்க துணி துவைக்கலாமா, பாத்திரம் கழுவலாமா, நடக்கலாமா, வாக்கிங் போகலாமா, எல்லாமே எது எது சாப்பிடலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள்.
இது ஒரு நல்ல கேள்வி. டாக்டர்ட்ட வர நெறைய பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி. எப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து நான் மறுபடியும் எல்லாம் போய் பண்ணலாம். இப்போ ஆப்ரேஷன் நீங்கலாம் சொன்னத வச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். எனக்கு எப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானா கொஞ்ச நாள் படுக்கையிலே கிடக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஆப்ரேஷன் முடிச்சு ஒரு 6 ஹார்ஸ்லயே உங்கள எந்திரிச்சு நடக்க வச்சுடுவாங்க. அந்த நடக்கிறது வந்து நீங்க ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸ் உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்கிற மாரி இருக்கும். அந்த நெக்ஸ்ட் 3 டேஸும் உங்கள வந்து ஒரு கன்டினியூஸ் டைம் இன்டர்வல்ல உங்கள நடக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய லிக்விட் இன்டேக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஐய்யய்யோ! என்னை ஸ்ட்ரெச்சர்ல தான் வீட்டுக்கு கூட்டு வரணுமா? அப்படின்னா இல்லவே இல்ல. என்னோட தம்பி வந்து ஆப்ரேஷன் வந்து கோயம்புத்தூர்ல பண்ணாங்க. பண்ணி 3rd டே 3வது நாளு கோயம்புத்தூர் டூ திருநெல்வேலி கார் ஓட்டிட்டு வந்தாங்க. ஸோ 3 டேஸ்ல நாங்க வந்து ஃபுல் ரெக்கவரி ஆல்மோஸ்ட் ஆயிடுவோம். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வயிற ஸ்ட்ரெயின் பண்ற மாரி, வயிற வந்து அழுத்தம் குடுக்குற மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்றது, அட்வைஸ் பண்றது என்னன்னா, 15 நாள்ல தயவு செஞ்சு ஜிம்முக்கு போயிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சின்னதோ, பெருசோ ஏதோ ஒண்ணு வந்து நீங்க வந்து ஜிம்ல போய் பண்ணுங்க. ஜிம்ல போய் பண்ணும்போது உங்களுடைய உங்களுடைய ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச்னால உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 நாள்ல ஜிம்முக்கு போலாமா? கண்டிப்பா போகலாம். 15 நாள்ல நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதாவது நீங்க ஆப்ரேஷன் பண்ணி இந்த 3 டேஸ்ல நீங்க வீட்டுக்கு போயிடலாம். 1 வீக்ல நீங்க உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 15 டேஸ் 2 வீக்ஸ்ல நீங்க உங்க ஜிம் ரொட்டீனே ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ கௌரிமா, சூப்பரான கேள்விகளை கேட்டு அனுப்பிச்சிருந்தீங்க. நான் சொன்ன பதில் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நான் நம்புறேன். ஒருவேளை புரியலன்னா அடுத்து வர வீடியோஸ்ல டாக்டர் பாலமுருகன் சார், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பாலமுருகன் சார் இருந்து அட்வைசஸ் அண்ட் கிளிப்ஸ் நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்புறேன். இது மூலியமா ஈவன் 1 பர்சன் ஒருத்தருக்கு இது பிரயோஜனமா இருந்தா கூட எனக்கு இது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் குண்டா இருக்கவங்ககிட்ட டைரக்டா அப்ரோச் பண்ணி இது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளால பேச முடியாது. மேபி அவங்க ஒரு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு, அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. அண்ட் டாக்டர் பாலமுருகன் சாருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன். அவர் வந்து என்ன மாதிரி ஒரு லவ்லி பர்சன்னா அவருக்கு ஒரே ஒரு காண்டாக்ட் நம்பர் தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த நம்பருக்கு டயல் பண்ணவங்க இது வந்து காலுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. ஹீ இஸ் வெரி அட்டென்டிவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் பேஷண்ட், வெரி டெடிகேட்டட். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு நைட்டு 12 o'clock நான் கால் பண்ணால் கூட அந்த காலுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஹீ இஸ் தேட் கைண்ட் ஆஃப் அ டாக்டர். ஸோ தேட் இஸ் வை ஐ ரெக்கமெண்ட் ஹிம். ஒருவேளை நான் பேசுறது புரியலன்னா கூட சில கொஸ்டின்ஸ் இதுலேயும் நான் அட்ரஸ் பண்ணாத சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தால் அதையும் ஆட் பண்ணி அனுப்புங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.